ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாம்கோ ரோவரை வந்து எப்படி நம்ம ஆட்டோவில் நம்ம ஏற்றிட்டு போகிறோம், டாடா ஏஸில் எப்படி ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு ஏற்றிக்கிறக்கல, அதான் நீங்கள் அப்படி பேக் சைடு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் எதுக்குதுன்னா புது வண்டினால கொஞ்சம் பார்த்திங்கன்னா முன்னாடி எதுவும் பிரேக் அடித்தாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து போயிடக்கூடாது, பக்கெட் இருந்தால் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி மாடலில் ஏற்றுறோம். மற்றபடி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேக் சைடு வச்சு தான் ஏற்றணும். ஏற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது மாதிரி ஏற்றுறப்ப கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி பண்ணுறப்ப இது பண்ண முடியாது. எனக்கு வந்து சேஃப்டிக்காக அந்த ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேலே அதை தூக்கி வச்சு பார்த்திங்கன்னா பூமாக வச்சு அழுத்திட்டு அப்படியே ட்ராக் மூவ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டேஷன் பண்ணிவிட்டு மெதுவாக ஸ்விங் பண்ணணும். இதில் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்விங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒன் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே சரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக, மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணணுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணிக்கிறது இது நல்லது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துக்கிறனால வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்கும். மேக்ஸிமம் அந்த கவுண்டர் வெயிட் பேலன்ஸ் வர்றது மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரிக்கு பார்த்திங்கன்னா சைட் டோரில் அந்த 2 சைடும் இருக்குது. அந்த இதில் நமக்கு எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகிடாமல் பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் இந்த சைடு கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே பூமை வச்சு அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே தூக்கிக்கும். தூக்கினோன்னே பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறிட்டு அப்படியே பேக்கில் கொண்டு போய் நகர்த்திட்டோம்னா அப்படியே உள்ளே போயிடும். பக்கெட்டு கீழே வச்ச மணிக்கே நீங்கள் நகர்த்தினீங்கன்னா தான் அந்த ஈக்குவல் பேலன்ஸுக்கு ஈக்குவல் மட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே அப்படியே கரெக்டாக பார்த்திங்கன்னா தூக்கி பூம் ஸ்டிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் பக்கெட் இருக்குல்ல, ஃப்ரண்ட் பக்கெட், டோசர் பக்கெட்டு, அந்த பக்கெட்டை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. நன்றி நண்பர்களே. இது மாதிரி பண்ணி